மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய தேவன் நமக்கு பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் பிதாவாகிய தேவன் நம்ம பாராட்டிய அன்பு பெரிது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று கர்த்தர் தருகின்ற தேவ ஆலோசனையை நாம் தியானித்து அவைகளை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையானவர்களே, சிலருக்கு என்ன நேற்று வாசத்தில் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நாளைக்கு புதிய செய்தி கேட்க முடியாது செய்யும். பழைய செய்தி தான் இப்போ வருதுன்னு அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. புதிய செய்தி, ஆண்டவரே நாளைக்கு புதிய பாடல் பாடி மகிமைப்படுத்தணும். அப்புறம் பழைய பாடல் தாங்க பாடப்படுது. ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள். நாம் அந்த ஸ்டேஜுக்கு வரலன்னா திரும்ப திரும்ப அதான் வரணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற லைவ்ல கேட்கிற அருமையானவர்களே கேட்டுக்கொள்ளுங்க. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அப்போஸ்தலன் சொன்னார், அதாவது மெல்கிசேதேக்கை பற்றி அவர் பேசிக்கொண்டு வரும்போது, அதாவது அதோடு நிறுத்தி கொண்டார். ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வந்தபோது அங்கே நிறுத்தி கொண்டு என்ன சொன்னார் என்றால், இது பலமான ஆகாரம், நீங்கள் கேள்வியில் மந்தமாக இருக்கிறீர்கள், நீங்கள் பால உண்ணத்தக்க குழந்தைகளாக இருக்கிறீர்கள், இதை இதுக்கு மேலே சொன்னால் உங்களுக்கு ஜீரணிக்காது என்று சொன்னார். அதாவது உங்களுக்கு பலமான ஆகாரத்தை தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்டேஜ் வரவில்லை, நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஆனபடினால கிறிஸ்துவினுடைய மூல உபதேசத்தை திரும்பவும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது என்று சொன்னார். இதை அப்படிப்பட்டவர்களையும் கேட்டுக்கிடுங்க. பழைய செய்தி புதிய செய்தி என்றல்ல, இது தேவனுடைய மனிதன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு இன்று ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். அது பழைய செய்திய, இது இன்று உங்களுக்கு தேவையானது, லைவில் கேட்கிறவர்கள் அநேகருக்கு தேவையானது. ஆனபடினால இதை நாம் சரியாக தெரிந்து கொள்ளணும். பைபிளை ஒரு தடவை விட கூட தடவை படிக்க ஆரம்பித்தால் பழசுதான். அதாவது இந்த பைபிளை படித்தாச்சு, இனி வேற ஏதாவது இருக்கா படிக்கிறதுக்கு? அப்படி கிடையாது. 100 தடவை படித்த பரிசுத்தவான்களும் உண்டு. 100வது தடவை தான் அவருக்கு ஒரு வசனம் விளங்கினதா. தேவனுக்கு மகிமை. ஆமென். அவருக்கு ஒரு ஓட்டக்கார் இருந்தது. அப்படினால ஒரு நாள் காலையில் காரை எடுத்துட்டு வெளியே போறதுக்கு முன்னால அவர் பைபிள் படித்தார். ஒரு வசனம் அவரை டச் பண்ணிட்டு, எத்தனையோ தடவை பைபிளை படித்த மனுஷன் படித்த அவர், பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்ற வசனத்தை படித்த உடனே மனைவி எங்க வீட்டில் இவர் அனுப்பணுன்னு கிச்சன்ல வேலை செய்யிட்டு இருக்காங்க. இங்க கூப்பிடாருங்கிறது ஓடிவாள். அவருக்கு என்ன ஆச்சு தெரியலேன்னு அந்த அம்மா அந்த தோசை சுட்டாங்க, அந்த தோசையை மாற்றி போடுற அந்த கரண்டியோட ஓடி வந்தாங்க. என்ன 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 இங்கே பாரு ஒரு வசனத்தை. அம்மா இருக்குது இருக்குது, அது என்ன? அதான் நானும் நம்மெல்லாம் படிக்கிற படிக்கடி இல்லை. இன்றைக்கு என்னுடைய ஓட்டக்காரை மாற்றிட்டு எனக்கு ஒரு நல்ல கார் கொடுக்க போகிறார். இந்த வசனம் இன்று என்னோடு பேசுகிறது. அல்லனா வெளியே போன நிப்பாட்டிட்டா தள்ளி விட ஆள் வேணும். அதுக்கு சாக்லேட் வாங்கி போட்டிருப்பாரு. இந்த கார் சத்தம் கேட்டவுடனே பயிலெல்லாம் வந்துடுவான், சாக்லேட் மாமா வர்றாரு அப்படின்ட்டு. அப்போ கார் நின்றவனை தள்ளி விடுவான். ஆளுக்கு இப்போ சாக்லேட்டு கொடுக்க வழக்கம். வீட்டை விட்டு கார் எடுத்துட்டு வெளியே போனார். அங்கே ஒரு காரணப்பா, ஐயோ நிப்பாட்டுற அந்த இடத்துல யார் தள்ளி விடுறது என்று சொல்லிட்டு சங்கடத்தோடு நிப்பாட்டினார். அப்போ அவர் நிப்பாட்டிட்டு, ஐயா ஏன் நிப்பாட்டினீங்க? இந்த கார் யார் தள்ளி விடு? ஒன்றும் கவலைப்படாதுங்க, இந்த காரை நீங்கள் என்ன கொண்டு போகண்டாம். ஏன்
நான் ஒரு கார் ஏஜென்ட்டு, கேட்டிங்களா? ஆனப்படினால இந்த ஓட்டக்கார் எவ்வளோ நாள் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க? கடவுள் கொடுக்குற வரை இன்றைக்கே நமக்கு கருத்து கார் கொடுக்குறார், புதிய கார். ஆனப்படினால இந்த காருக்கு ஒவ்வொரு மாதமாக அல்லது எவ்வளவு நீர் செலவு, இந்த ரிப்பேரிங் செலவு பார்க்குறீரோ அதை மட்டும் கட்டிடுறோம். காரை கொண்டு நீங்கள் இதில் விட்டுட்டு அங்கே எந்த கார் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இல்லையா? கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டார் காரை கொண்டுகிட்டு, புது கார். சொல்கிறாருமையானுடைய நடந்த சம்பவங்கள் தானே பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில். ஆனபடியினால் இன்று சொல்ல போகிற வார்த்தை என்ன என்றால், அதாவது நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யாருக்கு என்பதை தான் அப்பொழுது சுருக்கமாய் பார்க்க. அப்போ மனைவி ஆச்சரியப்பட கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். இப்படி எத்தனை சம்பவங்கள் சொல்லணும் அருமையானவர்களே. அப்படினால் இன்று நம்முடைய தியானத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை ஒரு வாசிக்க பார்ப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான், அவன் என் குமாரனாயிருப்பான். என்றுள்ள நமக்கு உள்ள வார்த்தை என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். என்ன வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. அவர் இந்த உலகத்தில் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து, இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஏனோக்கு போன்ற பல பரிசுத்தவான்கள் அவர்கள் குடும்பம் வாழ்ந்தாலும் பல சூழல்கள் வாழ்ந்தாலும் அவர் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய பூரண புருஷர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால உயிரோடு போயிட்டாங்க. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, தேவனுக்காக வாழ்கின்ற, தேவனுக்காக உலக மாம்சம் சாசு இவைகள் மேலே ஜெயம் கொண்டு தேவனுடைய திருவசனத்தின்படி வாழ்ந்து யார் ஒரு ஜெய வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நிறைய மறைத்து வைத்திருக்கிறார். அதை கொடுப்பார். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜெயம் எப்படி வரும்? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, நல் யோசனை பண்ணி யுத்தம் செய், ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் அநேகரால், ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஜெயம் கிடைக்கும். மேலே எழுதியிருக்கிறது, அதாவது நல்ல ஆலோசனை பண்ணி தாவீது ராஜா அப்படிப்பட்டவர். எல்லாவற்றையும் தினமும் கடவுளை கேட்டு 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 அல்லது தீர்க்கதரிசிகளை கேட்டு 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 அப்படி செய்ததினாலே அவர் ஜெயம் பெற்றார். இல்லாவிட்டால் அவர் யோனத்தானிடத்தில் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு தகப்பனாகிய சவுல் என்னை எப்போ கொல்வார் என்று தெரியாது, ஒரு அடி தூரம் தான் மரணத்துக்கு எனக்கு இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் அவர் எப்படி தப்பினார்? ஆலோசனை கேட்டு. ஆலோசனை எந்த மனிதனுக்கும், எவ்வளவு அறிவுடைய மனிதனுக்கும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கும் ஆலோசனை வேண்டும். ஆலோசனை இல்லாவிட்டால் அவன் ஜெயம் பெற முடியாது. ஜெயம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இயலாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இந்த சாலமோன் ஒரு ஞானி, அவரை விட ஞானம் பெற்றவர்கள் முன்போ பின்போ இருக்க மாட்டார்கள் என்ற வரத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அப்படி பெற்றவர் தான் சொல்கிறார், எவ்வளவு பெரிய ராஜாவோ அதிகாரியோ எவரா இருந்தாலும் சரி அவருக்கும் ஆலோசனைக்காரர் வேணும். ஆலோசனைக்காரர்கள் இருந்தால், ஆலோசனை கேட்டால், ஆலோசனைக்கு செவி சாய்த்தால் அவர்கள் என்ன பெறுவார்கள்? ஜெயம் பெறுவார்கள். அவர்களுக்கு இறைவன் வைத்திருக்கிற ஜெயம் பெற்றவர்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று இறைவாக்கு சொல்கின்றது. இன்னைக்கு வீழ்ச்சியில் நடக்கும் பார்த்தீங்களா? கடைசி காலத்தில் நட்சத்திரத்தில் 3 ஒரு பகுதியை அவன் வாழுனால இழுத்து போடுவான் என்று எழுதியிருக்கிறது.
கேட்டீங்களா? அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே அமர்ந்திருக்கின்றோம். ஆனபடியால் இந்த காலத்தில் நாம் என்ன செய்யணும்? சபைக்கு ஏன் கொண்டு வந்திருக்கிறார்? சபை என்ன வேலை செய்கிறது? தேவ திட்டம் தான் என்ன என்கிறதை நாம் சரியாக நன்கு உணர்ந்து அறிந்து நாம் அந்த ஜெயம் பெற்றவர்களுக்குரிய அந்த இடத்தை பெறணும். அந்த நன்மைகளை ஆண்டவர் ஜெயம் பெற்றவர்களுக்கு எந்த நன்மை வைத்திருக்கிறாரோ அந்த நன்மையை பெற கவனமாய் இருக்கணும். அதுக்கு தான் தேவனுக்கு மகிமை. ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன? அதே ஞானி சொல்லுகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனைக்காரர்கள் இல்லாத இடத்துல என்ன நடக்குமா? ஜனங்கள் விழுந்து போவார்கள். அதான் தேவனுக்கு ஆவிக்குரிய ஜீவித்தல் இன்றைக்கு வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆலோசனை எனக்கு ஒருவரும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் எனக்கு தெரியும், பைபிளை எனக்கு தெரியும் என்று அப்படி இருந்தால் அது சுத்தி பெற முடியாது. அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். தோல்வி, வீழ்ச்சி. ஆலோசனை இல்லாத இடத்துல வீழ்ச்சி தான். எவ்வளவு வீழ்ச்சிகள் நடக்குது பாருங்க. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம் எச்சரிப்பாக காட்டப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலோசனை வேண்டும், ஆலோசனையை தேட வேண்டும். இப்போ நான் நினைக்கிறேன், ஃபாஸ்ட் இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் அவர்களே எனக்கு இதற்கான ஆலோசனை தருவாங்க, எனக்கு ஏதாவது குறைந்த சொல்லி தருவாங்க. எல்லாமே தான் எனக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததெல்லாம் அந்த ஆலோசனையின் மூலம் தான், இல்லையா? ஆலோசனை கேட்டபடியினால், ஆலோசனை கேட்க விரும்பினபடியினால் நாம் இந்த நிலைக்கு ஆளாய்கொண்டே இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவன் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த ஜெயம் பெறுவது எப்படி என்றால், அதாவது ஆலோசனைக்காரர்களால் ஜெயம் உண்டாகும். ஆலோசனை கேட்கவில்லை, ஆலோசனைக்காரர்கள் இல்லை, அல்ல ஆலோசனை சொல்லும் போது அல்ல தட்டி விட்டோம் என்றால் என்னது? விழுகை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். தேவனுக்கு மகிமை. இதே ஆலயத்தில் என்னில் அறியாமல் ஒரு பலகீனம் இருந்தது. முதல்ல என்னத்தானே சொல்லணும்? தேவனுக்கு மகிமை. அப்போ நம்ம டிவி எடுக்கிற நம்முடைய ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், ஐயா கொஞ்சம் நீங்கள் ஸ்டேஜுக்கு வரும்போது தலையை கொஞ்சம் சீவிட்டு வந்து நெல்லுங்க. நாம் அதோடனே பார்க்கறது இல்லையே, அப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா? அதனால் என்னெல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டு வந்தாங்க நிற்காங்க பாருங்க. இங்கே பேசுகிறாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா வேறு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க, என்னெல்லாமோ காட்டுறாங்க இல்லையா? அந்த காட்டுவெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அது நம்மகிட்ட இல்லவும் இல்லை, அது நம்ம நோக்கமும் இல்லை. ஆனால் அதில் நம்ம சொல்கிற வார்த்தை மக்களுக்கு கிரியை செய்யணும் இல்லையா? ஆனால் இப்படினாலும் சொன்னாங்க. அப்போ சரி, அப்போ எனக்கு ஒரு ஆலோசனை, சரி அந்த ரவுண்ட் பாக்கெட்டை அந்த சீப் ஒன்று போட்டுக்கிடுவோம் பாக்கெட்டில். அந்த நேரத்துக்கு தலையை கொஞ்சம் கீழே சரிச்சுக்கிட்டு அங்கே மாற பார்த்துட்டு லேசா அப்படி இப்படி போகலான்னு அதை வச்சு சில வாரங்கள் செய்தேன். நான் என்னத்தான் சொல்கிறேன், நீங்களும் விளங்கிக் கொள்ள முடியுமானால் விளங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய நோக்கம் ஜெயம் பெறணும். தேவன் வைத்திருக்கிற கொஞ்சம் இல்லை, அனைத்தையும் பெறணும். அது நம்முடைய நோக்கமாக இருக்கிறபடினால் ஆலோசனை எங்கிருந்து வந்தாலும் சரி, ஒரு புதிய ஆத்மா அப்பதான் வாரார் இருக்கிறார். அவர் சொன்னார் ஒரு நாள் இப்படி, ஐயா சொல்லலாமா? சொல்லுங்க, நான் அதுக்கு தானே இருக்கிறேன். அப்போ சொல்லுங்க. அப்போ இப்படியா நீங்கள் அந்த ஆல்டர் முன்னால் வச்சு இப்படி சரி தலையை சிவரு, ஓகே என்றோட ஸ்டாப். எனக்கு உடனே விளங்கிக்கிட்டு அங்கிருந்து நாம் தலை செய்யக்கூடாது. சிவனும் அப்படி செய்யல, குனிஞ்சிக்கிட்டு தான் அப்படியே சும்மா லேசா அப்படி பண்ணோம். அதுவும் ஒரு ஆத்மா உள்ளத்தில் பதிவு பார்த்தீங்களா? அப்போ இது தேவ சமூகம் அன்றோடு விட்டதா கேட்டீங்களா? அதான் சொல்கிறேன். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவர்களுக்கு ஜெயம் உண்டு. ஆலோசனைக்காரர்கள் இல்லாத இடத்துல
ஆலோசனை அல்ல தட்டிவிட்டால், இல்லை அங்கே போனார் ஏதாவது சொல்லுவார் என்று ஒதுங்கிவிட்டால் வீழ்ச்சி தான். வேறு அதுக்கு மேலே இடையில் ஒன்றும் மீடியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படினால் கர்த்தர் தமிழர்களுக்கு ஜெயம் பெற்றவர்களுக்கு அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அதை காட்டவில்லை, மறைத்து வைத்திருக்கிறார். ஜெயம் பெற்று அங்கே போன பிறகு அதை அவர்களுக்கு கொடுப்பார். அதை பெறுவதற்கு தான் நமக்கு ஆலோசனை தேவை. என்னுடைய முதுகு எனக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க முதுகை அவங்க பார்க்க முடியாது. அப்போ யாராவது பார்த்து ஐயா முதுகில் ஒரு இருக்கு, கற்பாக இருக்குது, ஏதாவது எறும்பு ஓடுது, எதையாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா உடனே அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு அதில் ஜெயம் விடுதலை. இல்லைன்னா அநேகர் பார்ப்பாங்க, இவர் என்ன சொல்ல நாம் என்ன கேட்குறதுன்ட்டு ரோட்டில் போனோன்னா பின்னால் அநேகர் எட்டி பார்ப்பாங்க, கை நீட்டி பேசிட்டு போவாங்க. முதுகில் பாருங்கள் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, அந்த சட்டையில் கறி ஒட்டிருக்கு அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க. சொல்லுகிற ஆலோசனை எதுவாக இருந்தாலும் அதை கேட்கணும். இங்கே பாருங்க, மோசே எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆள் அவர். அவர் எகிப்துக்கு போகும்போது தன்னுடைய மனைவியையும் 2 பையங்களையும் மாமனார் பக்கத்தை கைவசம் விட்டு அவர் போனார். எப்படி போனார்னு அவருக்கு தெரியும். அங்கே தேவன் அனுப்பினார். அங்கே போய் அவரை கொண்டு அரும்பெரும் காரியத்தை செய்தார். ஒரு தேசத்தில் அவர் கொண்டு விடுவான்னு கொல்ல முடியல. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இருந்து பலவிதமான அற்புதங்களை செய்து பல லட்சம் மக்களை ஒரு தலைவன் நடத்தி கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஒருத்தர் பாளையம் இறங்கி இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே இவர் அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு அங்கே இருக்கிறார். பேச முடியாது, அவ்வளோ பெரிய ஆள். அவருக்கு நியாய விசாரிப்பில் ஆசனத்தில் இருக்கிறார். அப்போ இருந்து வெயிட் பண்ணிவிட்டு முடிந்த பிறகு இப்படி அவங்க மாமா வந்திருக்கிறார். சொன்ன உடனே அவர் ஓடோடி இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து எகிப்தில் கர்த்தர் செய்த மகத்துவங்கள் எல்லாம் சொன்னார். அவரும் பிரஜாதிக்காரனாக இருந்தாலும் அவரும் பலி செலுத்துவதற்குரிய பொருளோடு வந்திருந்தார். அவரும் உன்னதமான கர்த்தருக்கு பலி செலுத்தினார் என்று அவர் சொல்லும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அவர் இந்த மோசைக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நான் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், அதை கேளும். அவர் அவ்வளோ பெரிய ஆள், இவர் பெண் கொடுத்தனால மாமா, அவ்வளோதான். தேவனுக்கு மகிமை. அவர் அப்படியே கேட்டார். நான் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகின்றேன். நீர் சுகமாக இந்த ஊழியத்தை செய்யணுமா? இந்த மக்கள் எல்லாம் இப்படி வெயில் நடந்து இப்படி கஷ்டப்படாமல் இருக்கணுமா? நீர் லகுவாக இந்த பணியை செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறதை கேளும். விவசாயிக்கு வந்திருக்கல, இவர் என்னடா சொல்ல, எவ்வளவு பெரிய ஆளு, நான் என்னெல்லாம் நடத்தினது சொன்னாரா? வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 17 முதல் கொஞ்சம் கூட வாசிங்க 24 வரைக்கும் வாசிங்க. அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். என் சொல்லை கேளு, உமக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சன்னதியில் ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஐடியா கொடுக்கிறார் பார்த்தீங்களா? இவர் கேட்க மாட்டான்னு சொல்லியிருந்தா ஒன்றும் பேச முடியாது. நான் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், கேளும். நீர் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், லகுவாக. அதற்கு ஒரு ஆலோசனை என்ன சொன்னார்? ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாக ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். ஜனங்களும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சுகமா போய் சேருவார். இந்த ஊழியம் சோதனை செய்யப்படும். இல்லாவிட்டால் நீர் ஒருவரே இதை செய்தால் நீர் ஒருவர் தான் அந்த மக்களை அழைத்து வந்தீர். அவர்களை நியாயம் விசாரிக்க வேண்டியது உம்முடையதான். ஆனாலும் மாற முடியாது.
என்று அந்த மாமன் சொன்னார். அதை அவர் கேட்டார். அல்லேலூயா. 24 வரைக்கும் வாசிங்க. இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்க கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். இதுதான் முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்னபடி கேளும். அவர் கேட்டார். அவர் சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் சரியாக இருந்தது. இது எனக்கு தெரியவில்லையே என்று அவர் உணர்ந்தார். அவர் தேவனோடு முகமுகமாய் பேசுகின்றவர். தேவனோடு அவர் ஐக்கியமுள்ள ஒரு தேவ மனிதன். அவருக்கு ஆலோசனை தேவைப்படுது பாருங்க. அவ்வளவு பெரிய ஆள், அவருக்கு ஆலோசனை வேணும். அப்ப அந்த மாமன் சொல்லுகிற ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைசியில் என்ன எழுதியிருக்கு? அவர் சொன்னபடி எல்லாம் செய்தார். கேட்டது மாத்திரமல்ல, அதை செய்தார். அதான் இயேசு சொன்னார், திருவசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். அந்த ஆலோசனை கொடுத்தவர்கள் திருப்பி பார்க்கும்போது அல்லது அவர்களை கவனிக்கும் போது சொன்ன ஆலோசனையில் எதையாவது கை கொண்டிருக்கிறார்களா என்பதை அவர்கள் கவனிப்பார்கள். அப்படி கவனித்தால் அவர்களுக்கு என்ன? எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் வைத்திருக்கிற சகல நன்மைகளும் கிடைக்கும். இன்னைக்கு ஊழியர் செய்கிறவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்களும் சின்ன சின்ன சில காரியங்கள் ஜெபம் பண்ணனா கிடைக்குது, அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணா கிடைக்குது, இப்படியெல்லாம் சாட்சி சொல்கிறோம்ல. சொல்கிறோம், ஒன்றும் பெறாமல் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கும் நன்மைகள் கிடைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் எல்லா நன்மைகளையும் பெறணும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வான். அவருக்காக அதை வைத்திருக்கிறேன். அந்த ஜெயம் பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் வேண்டும். நீங்கள் அந்த ஆலோசனையை கேட்கணும். இந்த மோசே தன்னுடைய மாமன் சொன்னபடி எல்லாம் செய்தபடியினால் மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி. அல்லது வந்து இங்கிருந்து அனந்தமானத்துக்கு அங்கே வரைக்கும் கியூவில் என்ன வெயில் என்னத்துக்காக ஒவ்வொருவரையும் விசாரித்து விடுறதுக்குள்ள அந்த நாள் முடிஞ்சு போகும். ஆனபடினால் தன்னுடைய மாமன் சொன்ன வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக, கடவுளுடைய சுத்தமும் அதுதான். பெரிய மனிதர்கள் எல்லாம் அப்படித்தானே இருந்திருக்கிறார்கள். ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவன் வைத்த நன்மைகள் ஏராளம். அந்த ஜெயம் பெற நமக்கு ஆலோசனை வேண்டும். தேவாலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவராகி தேவன் எதற்கு கொண்டு வந்திருக்கிறார்? அவர் அதாவது நமக்காக எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டார். இதை பெறுவதற்குரிய ஆலோசனையும் நடத்துதலுக்குரிய தேவ மனிதர்கள் தேவை. தேவ மனிதர்கள் தேவை. அப்படினால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் எங்கே கொண்டு வந்தார்? நம்ம சபையிலே. அவர் எங்கே கொண்டு விடுகிறார்? பிள்ளைகள் படிக்கணும்னா ஸ்கூல்ல தானே, அங்கதானே வாத்தியார்கள் அதுக்குரிய முறையில் படித்தவங்க எல்லாம் இருக்காங்க, அங்கதானே கொண்டு சேர்த்துடுறோம். அதே விதமாக சபை என்று சொல்லும்போது கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சிக்கு வளர இந்த உலகத்திலே குழந்தைகளாகவே என்றும் முன்பு சொன்ன சாட்சி அதே அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற குழந்தைகளாயிராமல் கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சிக்கு பூரண புருஷராகி தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரிக்க எங்க சபையிலே ஆலோசகர்களை வைத்திருக்கிறார். ஆனபடியினால் அதை கொஞ்சம் படிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் பார்ப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி இந்த நிலை அடைவதற்கு நாம் அனைவரும் கிறிஸ்துவ மேல் விசுவாசம், அதுல ஒருமைப்பாடு, இவைகளில் நாம் வளர்வதற்கு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கிறோம். நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்புறந்தும் பரிசுத்தவான்களிலும் சீர்கேடுகள் இருக்கும்.
அதுபடினாலே பரிசுத்தவான்கள் சேர்பொருந்தும் பொருட்டு விசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 5 டீச்சர்ஸ்கள், இந்த 5 வரம்பற்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனபடியினால அவர்கள் தான் இந்த கிறிஸ்துவின் விசுவாசம், இந்த சபைக்குள்ளே நமக்குள்ளே ஒருமைப்பாடு எப்படி இருக்கணும், கர்த்தர் என்ன விரும்புகின்றார், நாம் யார் என்கிறதை பற்றி. அது மட்டுமல்ல, நாம் குழந்தைகளாகவே என்று இருக்காமல் கிறிஸ்துடைய அந்த வளர்ச்சிக்கு ஒப்ப அந்த நிறைவான வளர்ச்சி அடையும்படி அவர் என்ன செய்தார்? சிலர் அப்போஸ்தலர், சிலர் தீர்க்கர்கள், போதகர், மேய்ப்பர், சுவிசேஷகர் ஆகிய 5 அதிகாரிகளையும் அங்கே வைத்திருக்கிறார். அடுத்தது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல், அப்போ நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாய் இராமல். குழந்தைகள் மிட்டாய் காட்டினா பின்னால் போயிடும் இல்லையா? அதான குழந்தை சுபாவம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையும் இருக்கிறது. இங்கே இருந்து குதிச்சு அங்கே ஓடுறது, இங்கிருந்து குதிச்சு அங்கே ஓடுறது எல்லாம் இருக்கு இல்லையா? அதல்ல, அதாவது நீங்கள் குழந்தைகளாயிராமல் மனிதருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமாகியவைகளை நீங்கள் அகப்படாமல் இருக்க அப்படி செய்தார். எப்படி இப்படி செய்தார்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். போதும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அந்த நிறைவான வளர்ச்சிக்கு வளர்வதற்கு அப்படி செய்தார். எப்படி? ஆலோசகர்களை சபையில் வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவன் எங்கே கொண்டு போறார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வாக்கியத்தை வாசிங்க பார்ப்போம். துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எங்க கொண்டு விட்டார்? சபையிலே. ரட்சிக்கப்படுகிறவர்களை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அந்த வளர்ச்சி அடைய இந்த லோகத்தில் துருபதேசங்கள், பலமான உபதேசங்கள், அது மட்டுமல்ல ரட்சிக்கப்பட்ட ஒருவனை பழிவிடு உலகத்தூக்களை கொண்டு போவதற்கு வஞ்சகமான வார்த்தைகள் சொல்லி கொண்டு குழந்தைகளை அப்படி செய்திருவாங்க. அப்படி அவர்கள் படிக்க வேண்டிய இடத்துல படித்து விட்டால், ஆலோசனை கேட்டுவிட்டால், ஐக்கியத்திலே நிலைத்திருந்தால் இந்த சூது இந்த வஞ்சகம் ஒன்று அவர்களை மேற்கொள்ளாது. அப்படி யாரும் அவர்களை நயம் காட்ட முடியாது. கேட்டீங்களா? அவங்க வளர்றாங்கல்ல, வளர்ந்து வர அவங்களுக்கு அறிவு இருக்கும், இது என்னென்ன பகுத்தறியக்கூடிய நிலை இருக்கும், ஏமாற்றப்பட மாட்டாங்க. ஆண்களோ பெண்களோ இன்னொருவரால் ஏமாற்றப்பட மாட்டார்கள். அதற்கு இந்த ஆலோசகர்கள் தேவை. அதில் தான் இந்த வளர்ச்சி உண்டாகும். அதற்காக அப்படி செய்தார். ஆனபடினால ஆண்டவராகி தேவன் இவர்களெல்லாம் சம்பாதித்து வைத்து விட்டார். ஆனால் இப்ப இதை பெற்றுக்கொள்வதற்கு எங்கே கொண்டு விடுகிறார்? சபையில். பார்த்தீங்களா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு சேர்த்தார். மறுபடியும் தனித்து முறையில் அடைய முடியாது. அதுக்குத்தான் சபை, அதுக்குத்தான் ஞான அதிகாரிகள். ஒவ்வொரு கிஃப்ட் பெற்றவர்களுக்கும் ஒவ்வொரு டியூட்டி உண்டு என்று நாம் காணுகின்றோம். இத்தனை பேரும் அங்கே இருக்கணும், அதான் சபை. இத்தனை பேர் இடத்தில் இருக்கிற நமக்குத்தான் அந்த வளர்ச்சி. அப்படிப்பட்ட நமக்குத்தான் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லாம் கிடைக்கும், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது கர்த்தருடைய திருவசனம் சொல்லுகிற சத்தியம். இதுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இது நல்ல மனசில் நாம் விவரமாக தெரிந்து கொண்டு நமக்கு ஆலோசனை தேவை. வஞ்சிக்கிற சக்திகள் உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனபடியினால் கர்த்தர் தம்முடையவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள் மகா பெரியது. ஆனபடியினால தேவனுடைய பக்தர்கள், தேவ மனிதர்கள், தாவீது ராஜா போன்ற அருமையானவர்கள், அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் மூலமாக அவர்கள் மூலமாக எனக்கு இந்த ஆலோசனை கொடுத்தது கர்த்தர். ஆனபடினால அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று சங்கீதத்தில் எழுதுகிறார். வாசிப்போம் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை 16வது சங்கீதம் 7வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். தேவனுக்கு மகிமை. ராக்காலத்தில் கூட அனதுக்கத்தில் கூட ஆத்துமா கர்த்தரை வாழ்த்தோம். ஆலோசனை தந்தபடினால் அல்லவா நான் பிழைச்சிக்கிட்டேன். இதில் நான் அந்த படுகொலையிலே விழுந்திருப்பேனே. என் ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைத்திருக்காது. என் ஆண்டவர் எனக்கு அவர்கள் மூலம் இவர்கள் மூலம் இந்த ஆலோசனை தந்தாரு. ஆலோசனை ரொம்ப முக்கியம். தனித்த முறையில் எதை செய்தாலும் தோல்வி, தனித்த முறையில் எவைகளை செய்தாலும் வீழ்ச்சி. அந்த ஆலோசனை எல்லா இடத்துல ஜனங்கள் விழுந்து பெறுவாங்க. ஊழி காலத்துல பார்க்கலையா? சபையில முன்னோடிகளாய் பல பாஸ்டர்ஸ்கள் இருக்கிறாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஜிசிடி காலேஜில் படிக்கும்போது சந்திக்கப்பட்டவங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? என்ன ஆலோசனையோ அதைத்தான் செய்வாங்க. அதுக்கு மாற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய மனிதர்கள் மூலமாக சொல்லியாச்சா, படிப்பு பட்டப்படி முடிஞ்சாச்சுன்னு மேற்கொண்டு படிக்கவா, படிக்க சொன்னா அப்படி, வேலைக்கு போனால் வேலைக்கு, இல்லை மேரேஜ்னாலும் மேரேஜ், அப்படி ஆகிய பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்களாக இருக்கு. தேவனுக்கு மகிமை. வெளிநாட்டிலையும் பல இடங்கள்லையும் இருக்காங்க. ஆனப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் எங்களுடைய சத்தியம் ஒரு பக்கம் நமக்கு சொல்லுகிறது. அனுபவம், ஊழியத்தினுடைய அனுபவம், இதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை. யார் தேவ ஆலோசனை மதித்து மோசேயுடைய மாமன் சொன்னபடியே செய்தார். மாமன் சொல்ல கேட்டு அப்படியே செய்தார். மோசே எவ்வளவு பெரிய ஆளாயிட்டார் பாருங்க. மரித்த பிறகும் உயிரோடு சென்ற அந்த அதாவது எலியா ஒரு மருவமலை கேட்க மாட்டார். அப்படினால அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் மறுமையில் என்ன வைத்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. கடந்து போன பிரசுத்தவான்கள் மகிழ்ச்சியாய் நல்ல வெள்ளை சுளையமாவது நிற்கிறத நம்ம பார்க்குறோம் அல்லவா? அங்கே அவங்க அனுபவிக்கிறாங்க. நமக்கு சொல்ல முடியக்கூடாது, சொல்ல அனுமதி இல்லையே, நமக்கு தெரியாது. அப்படினால அவ்வளோ பெரிய மகிமை அங்கே இருக்கிறது, காத்திருக்கிறது. யாருக்கு? ஜெயம் பெற்றார்கள். சும்மா விழுந்து 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 எத்தனை கூட்டம் நடத்தினாலும் அதெல்லாம் பாவரிக்கை கடைசி வரைக்கும் பாவரிக்கை செய்தால் தோல்வி தானே, அது விழுந்து வீழ்ச்சி தானே. ஜெயம் பெறலையே, ஜெயம் பெறாதனால அது கிடைக்காது. அதுக்காக பாவரிக்கை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அந்த ஒரு ஸ்டேஜை அடைய முடியலையே. அது வந்தன உடனே வாசலை திறந்து விட்டுருதோ. இருதயத்துக்கு 5 வாசல் இருக்கு, இந்த இருதயத்துக்கு 5 கதவு இருக்கு. அதெல்லாம் தீமைக்கு திறந்து விட்டுட்டு மாதிரி வந்து இங்கே வந்து அள்ளி போட்டு என்ன பண்ண? அதுக்காக பாவரிக்கை சேமம் இருந்துடாதீங்க. அந்த நிலைக்கு நாம் இருந்தால் இன்னும் நாம் அந்த குழந்தை அனுபவத்தை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை என்பது அதனுடைய பொருள். தேவனுக்கு மகிமை. அப்படினால ஆலோசனையை கேளுங்கள், ஆலோசனை கேட்டு ஒரு காரியத்தை செய்யுங்கள், அப்பொழுது ஜெயம் பெறுவோம். அப்பொழுது இறைவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சோதரிக்க தகுதி பெறுவோம் என்று இறைவாக்கு சொல்கின்றது. வேதம் என்னுடைய கையில் இருக்கிறது, அதை படித்து நான் தெரிந்து கொள்வேன். இல்லை, ஒரு மனிதனை பார்க்க போறோம், ஒரு மனிதனை பார்க்க போறோம். தேவனுக்கு மகிமை. அவர் பெரிய ஆள். காந்தாகே என்பவளுக்கு மந்திரி. அவருடைய பக்தி அவ்வளவு பெரிய பக்தி. அவர் எருசலேமுக்கு கடவுளை தொழுது கொள்ள போயிட்டு வரும்போது ஆண்டவர் சிஸ்டர் பிலிப்பை கிட்ட சொன்னார், இப்படி நீ போய் இப்படி அடையாளம் சொல்லி இப்படி போந்த தெருவழியை இப்படி போய் அந்த போதெல்லாம் ரதம் அதோடு போய் சேர்ந்துங்க என்று சொன்னார். இல்லையா? சொன்னார். அவர் எப்படி போனாரோ, பறந்து போனாரோ நடந்து போனாரோ தெரியாது. அப்படி போனார். போய் அந்த ரதத்தோடு அவர் சேர்ந்து கொண்டார். சேர்ந்து பார்க்கும்போது இந்த மந்திரி என்ன பண்றார்? பைபிள் படிக்கிறார். படிப்பாளர் இன்றைக்கு நம்ம மக்கள் அப்படி இருக்கா? சொல்லுங்க.
பஸ்ஸில் எல்லாருக்கும் மத்தியில் பைபிள் படிக்கிறோமா, வச்சிருக்கிறோமா பைபிள்? அப்படினால் பாவலகத்தில் தான் வாழ்கிறோம். நம்முடைய நோக்கமெல்லாம் அதுவாக இருக்கணும். அல்லேலூயா. மீட்கப்பட்ட நமக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக நீதிமான்கள் ஞானஸ்தானம் என்றைக்கு பெற்றோம் அன்றைக்கு நான் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு சொன்னார் யோவான் ஸ்நான இடத்தில், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது, எனக்கு ஏற்றதா இருக்கு என்று சொல்லாமல் நம்ம எல்லாருக்கும் அது ஒரு நீதி. ஞானஸ்தானம் பெற்றோம்னா நீதிமான்கள் தான். ஆனால் தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வளர்ச்சி நாம் என்று இல்லை. அப்படின்னா அந்த வளர்ச்சி அடையணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு பூரண வளர்ச்சி அடைய ஆலோசகர்கள் தேவை. தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரைக்கும் இந்த சம்பவம் இருக்குது. நீங்க வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்போது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்து எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து எருசலேமுக்கு போய்விட்டு ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி நிறுத்திக் கொள்ளுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எத்தனை தடவை பைபிளை படித்தார் என்று தெரியாது. ரதத்தில் ஒரு பயணத்தில் பைபிள் படிக்கிறார் என்றால் எத்தனை தடவை படிச்சிருப்பார். அவருக்கு இந்த வேத வாக்கியம் வழங்கல் இதெல்லாம் தெரியாது. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் படிக்கிறார். அதுதான் படிக்கிறார். படிக்கும்போது இதனுடைய தீர்க்கதரிசி இது யாரை பற்றி சொல்லுகிறார், இது அவர் கேட்கிறார், அது படிக்கிறது உமக்கு வழங்குதா தெரியுமா? ஒருவர் சொல்லித்தராவிட்டாலும் எனக்கு எப்படி தெரியும்? ஆலோசகர்கள் தேவை. ஆலோசகர் பைபிளை தரித்திருந்து எவ்வளவுதான் படித்தாலும் சரி, அதோட உட்கருத்து நமக்கு தெரியாது. அதுக்கு ஆலோசகர்கள் சபையில் இருக்கிறார்கள். 5 வகையான ஆலோசகர்கள். அங்கே போய் அந்த ஆலோசனையை நாம் பெறோம். அதுக்கு தான் கர்த்தர் அங்கே கொண்டு விடுறார். மனுஷன்ல லட்சிய விடுதலை கர்த்தர் என்னது நம்ம சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சபையை கட்டுவது கர்த்தர். ஆனபடினால அவர் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கிறார். ஆனபடியினால் கூட்டி சேர்க்கிறது யாரு? எருசலேமில் கர்த்தர். இதை வச்சுக்கிறேன். இப்பொழுது நீர் வாசிக்கிறீர், இதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்குதா என்று கேட்டார். ஒருவன் சொல்லி தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பக்கத்தில் உட்காரும். ஆலோசனை எனக்கு வேண்டும் என்று அவர் சொன்னார். சரி, இதோட நிப்பாட்டி கிடையாது. ஏன்னா எதுக்கு வந்தீர்கள்? ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த பைபிளுக்குரிய ஆலோசனை தருவதற்கு கர்த்தர் அனுப்பியிருக்கிறார் என்று எண்ணி உட்கார். வாசிங்க பாப்போம். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டார். ஆமா, அர்த்தம் தெரியுமா? சொல்லித்தர பக்கத்தில் உட்காருங்க. இதுதான் ஆலோசனை கேட்கிற மனநிலையுடையவர்கள். இவ்வளவு பைபிள் படித்திருக்கிறார், அவர் இப்படி சொல்றாருன்னு அப்படி இல்லை. அதாவது அவர் எனக்கு தெரியாதுங்கிறார், அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். சொல்ல மாத்திரம் நீங்க உட்கார்ந்து எனக்கு விளக்கம் கொடுங்க, இந்த சத்தியத்துக்கு விளக்கம் கொடுங்க என்று பக்கத்தில் உட்கார வைத்து இவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் போதிக்கிறார். இப்ப தொடர்ந்து அதிலிருந்தே தொடர்ந்து வாசிங்க. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் இழுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? இப்போ தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும். மந்திரி கேட்கின்றார், இது யாரை பற்றி? தன்னை பற்றியா வேறொருவரை பற்றி சொல்லுகிறாரா? இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கிறார். அவர் விளக்கிறார் தொடர்ந்து. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி, இந்த வேத வாக்கியத்தை
முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். இப்ப அங்க நடக்க பாருங்க, ஆலோசகர் என்ன பண்றார்? இவருக்கு ஒண்ணும் தெரியாது, பாவமன்னிப்பு இப்படி பெறணும் வைக்கணும் ஒண்ணுமே தெரியாது. எப்படியும் தெரியாது. இவர் அப்படியே இருக்கார். பைபிள் மட்டும் படித்து 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 எந்த அவசரம் அவர்கிட்ட கேட்டாலும் உடனே எடுத்து காட்டிடுவார். அப்போ அவ்வளவு அறிவு. ஆனால் என்ன தெரியாது, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, யாரை குறித்து எதுக்கு இது சொல்லியிருக்கு என்கிறது அவருக்கு விளங்கலை. இப்போ அவர் கேட்ட உடனே அவர் இயேசுவை மையமாக கொண்டு அவரை பற்றி தான் இது சொல்லியிருக்கிறது. ஆனபடினால் அவர் மூலமாகத்தான் பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை எப்படி பெறணும் என்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே போகும்போது, ரதத்தில் பயணம் செய்யும் போது ரதத்தை நிறுத்தி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார் என்றுதான் இதனுடைய முடிவு. வாஸ்தவங்க. இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழுகியத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்புவும் மந்திரியுமாகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். இவ்வளவுதான் போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆலோசகர்கள் தேவை. இவர் இத்தனை தடவை பைபிள் படித்திருந்தாலும் தேவன் வைத்திருக்கிறவர்களை பெறுவதற்கு தகுதி பெறலையே, அந்த வசனங்கள் இவருக்கு விளங்கலையே, அதுக்கு ஒரு ஆலோசகரை கர்த்தர் அனுப்பினார். அந்த மந்திரியோடு கர்த்தர் இடைபடவில்லை. இந்த ஆலோசனை அதற்கு நியமித்திருக்கிற சுசேஷகனாகிய பிலிப்பை அனுப்பி அவருக்கு ஒரு மனிதன் கடவுள் கல்வாரியிலே ஜீவனை கொடுத்து இவ்வளவு காரியம் செய்திருக்கிறார். அந்த மனிதனுக்கு அவர் உண்டு பண்ணியிருக்கிறவர்களை ஏராளம். ஆனபடியினால் அதை நீர் பெறுவதற்கு முதலாவது ஞானஸ்தானம், பழைய மனிதன் அடக்கம் பண்ணணும், புதிய மனிதனாய் மாறணும் என்று பல பேசியிருப்பார். அப்படி ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். அந்த ஆலோசகர் மூலமாகத்தான் அது கிடைத்தது இல்லையா? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. பக்தன் ஏசாயா சொல்கின்றார், 64ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை படிக்கும்போது, தேவன் தம்முடையவர்களுக்கு உண்டு பண்ணியவைகளை இந்த உலக தோற்றத்திற்கு முந்திருந்து இதுவரைக்கும் எந்த கண்களும் காணலை, எந்த காதும் கேட்கல, யாருக்கும் அது இன்னும் தென்படவில்லை என்று இந்த வசனம் சொல்லுது. வாசங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, நீர் உண்டு பண்ணி அது என் மேல் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அதான் வேதம் சொல்லுகின்றது. வேதம் சொல்லுகின்றது ஜெயம் பெற்றவர்களுக்கு அப்படி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் அதை யாரும் பார்க்கல, யாருடைய கண்களை இதுவரைக்கும் அதை காணல. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இப்படியே நடந்து 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 ஆலோசனை கேட்டு 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 கேட்டு, அதாவது அவர்கள் தேவனுடைய காரியத்துக்காக காத்தே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது யாருக்கும் தெரியாது, தெரியாத ஒன்றாக இருக்கிறது. நமக்கு வேதம் சொல்லுகிறது, அதை நான் தருவேன் என்று சொல்கின்றார். நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை பண்ணுங்கள். ஜெயமுள்ள வாழ்க்கையை பண்ண வேண்டும் என்றால் தேவ மனிதர்கள், ஆலோசனைக்காரர்கள் உங்களுக்கு தேவை. ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆகி விடுவார்கள். ஜெயம் பெற்று விடுவார்கள், எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவார்கள். அப்படி இல்லை என்றால் ஜெயம் இல்லை, அது வீழ்ச்சியை பற்றி எழுதியிருக்கிறது. தான் இன்றைக்கு நடக்கிறது உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஊழியத்தில் நாம் பார்க்கவில்லையா? பார்க்கிறோம். ஆலோசகர்கள் தான் அவர்களை காப்பாற்ற முடியும், அவர்களை விடுதலையாக்க முடியும், அவர்களை கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் தேறினவர்களாய் நிறுத்த முடியும் என்று வேதம் சொல்கின்றது. ஆனபடினால தேவன் ஜெயம் பெற்றவர்களுக்கு வைத்திருக்கிற நிறைய, அதில் ஒரு 4 காரியத்தை மட்டும் வசனத்தை வாசித்து விட்டு விடுவோம். ஜெயம் பெற்றவர்களுக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று எழுதுகிறார். வாசிங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம்
7வது வாக்கியத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யார் சொல்றா? ஆவியானவர். சபைக்கு தான் இது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆலோசனை. அதுபடியால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதியவை. தேவனுக்கு மகிமை. பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஏதேனிலே பலவிதமான கனிகளை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த மனிதன் தோல்வி அடைந்தபடினால் ஸ்டாப் ஆயிற்று. அந்த விருட்சத்தின் கனி இப்பொழுது பரதீசில் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் இங்கே மறிக்கிற பரிசுத்தவான்கள் அங்கே தான் பிசாடுறாங்க, மோட்சத்துக்கு யாரும் போகல. இங்கே மறிக்கிற பாவிகள் யாரும் நரகத்துக்கு போகல, அவர்கள் பாதாளத்தில் தான் இருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெயம் விழுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் விழுகிறவனுக்கு. இப்போ ஜெயம் அப்படி குழந்தை பார்த்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அப்படி. 2வது அதிகாரம் 17வது வாக்கியம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை, சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. இந்த மன்னாவை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டு காலமாக வானத்தின் தானியம், தூதர்கள் சாப்பிடுகிற அப்பம் என்று அங்கே இருந்து காலைதோறும் அனுப்பி கொண்டே இருந்தார். அது ஒரு மறைவான மன்னால் இப்போ அங்கே இருக்கல, அது மறைந்தான் இருக்கு. அதை விட இன்னும் சிறப்பான மன்னால் அவர்கிட்ட இருக்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் அப்படி ஒரு காலம் வரப்போகுது. அதற்கு மறைவான மன்னாவை அவனுக்கு தினமும் கொடுத்து அவனை கர்த்தர் பிழைக்க செய்வார். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். தேவங்களுக்கு மட்டும்தான். அந்த தேவங்களுக்கு என்ன செய்யணும் நாம பார்த்தோம். கொஞ்சம் தேவனுக்கு மகிமை. இப்படி தேவமற்றவர்கள் இதில் விழிப்பாயிருந்து கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் தேவ மனிதர்களை பார்க்கணும், ஆலோசனை கேட்கணும். ஆராதனை முடிஞ்சிட்டா பார்த்து 2 வார்த்தை, இல்லை டைம் இருக்கா, அது ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை, அதில் உலகத்துக்குரிய இப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். இல்லைன்னா எத்தனை பேர் தோல்வி 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 பார்க்கிறோம் அல்லவா? ஆனபடியினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவன் மறைவான மன்னாவை புசிக்க தருவேன் என்று எழுதிவை சொல்லியிருக்கின்றார். 3வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிங்க பார்ப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இது ஜீவபுஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. இப்போ நாம் என்று ஞானஸ்நானம் பெற்றோமோ, என்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோமோ, அன்றைக்கு நம்முடைய பெயர்கள் மறுபடியும் பிறந்துட்டோம். ஜனன மரண ரிஜிஸ்டரில் நம்ம இந்தியாவில் இருக்கோன்னா அங்கே எழுதப்படணும். அப்போ தான் இந்தியா பிரஜை ஆகலாம். அப்போ இந்தியாவில் உள்ள எல்லா உரிமையும் அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி பரலோகத்தில் உள்ள உரிமைகளெல்லாம் கிடைக்கணும், எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா இங்கே தேவனுடைய வார்த்தையின்படி மறுபடியும் பிறந்த ஆன்மீகத்தில் பிறகு அவருடைய பேர் அங்கே. ஆனபடியால் எழுதியிருந்தாலும் ஜெயம் கொள்ளாமல் தோல்வியடைந்தால் கிறுக்கவும் படும். ஆனால் அது எழுதாமல் அவனுக்கு நான் என்ன செய்வேன்? வெண்வஸ்திரம் அவனுக்கு நான் தருவேன். தேவனுக்கு மகிமை. பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திருக்கிறார் அல்லவா? உடுத்திக்கொள்ள ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திருக்கிறார். அந்த வஸ்திரம் அடிக்கடி அழுக்காக்கி கழுவுறதல்ல, அவர் கொடுத்த மாதிரி துப்புரவாய் தூய்மையா இருக்கு. அந்த கிருபை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தேடணும். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நமக்கு வேண்டும் என்றால், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் ஆலோசகர்கள் தேவை. தேவனுக்கு மகிமை. ஆனால் அப்படிப்பட்ட ஆலோசகர்கள் சபையில் வைத்திருக்கிறார். 5 வகையான ஆலோசகர்.
ஆண்டவர் அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை படுகிறவர்களை அங்கே தான் கொண்டு போய் விடுறார். இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து இவர்களை அதாவது தேம் பெறுகிற நடத்துங்க. அப்படி தான் நடத்தப்பட முடியும். அல்லேலூயா. அப்படினால அதாவது தேவர்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை பெண்பஸ்தரம் அவர்களுக்கு தரப்படும். தரப்படும். ஆமென். அப்படினால அந்த ஒரு நிலை நமக்கு முடியல. இப்போ பல இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எங்கேயாவது அழுக்கப்பட்டுருது. அப்போ நம்ம அறிக்கை செய்ய கழுவ இப்படியே கழுவி கொண்டு இருந்தால் நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளோ வெள்ளை வஸ்திரமாக இருந்தாலும் சரி அதை அழுக்காக்கி துவைத்தால் அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாலும் அது வெள்ளையாக இருக்காது. எப்படி அவர் மஞ்சள் காய்ச்சி பேர் இல்லையா? அப்படி பேர். ஆனால் வெள்ளை வஸ்திரம் தான் அடிக்கடி அழுக்காக்கி அப்படி அல்ல. அப்படினால் விளங்குதா? கேளுங்க. தேவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். நாலாவது ஒரு வசனம் மட்டும் வாசித்து விடுவோம். 3ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. திடீர் என்று அப்படி இல்லை. தூண் அங்கே நிற்கணும். பில்டிங்கை தாங்குகிறது அல்லவா? ஊழியத்தை தாங்குகிறது அல்லவா? தேவ மனிதர்களுக்கு வலதுகையாக இருப்பது அல்லவா? தேவனுக்கு மகிமை. ஆனபடினால தேவனுடைய ஆலயத்துக்கு தூண் யாரு? ஜெயங்கொள்ளுகிறவர். அடிக்கடி அசைகிறது தூணாக நிற்க கஷ்டம் இல்லவா? முடியாது. ஆனபடினால் இதை இன்று கேட்கிற நீங்கள், நானும் ஒரு ஜெய வாழ்க்கையை செய்யணும். என் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற வேண்டும். விருட்சத்தின் கனி ஆதாம் இழந்து போய்விட்டார். இயேசு அதை தருவதற்காக பூமிக்கு நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக நமக்கு பரிசுத்த ஆவியை மாற்றியிருக்கிறார். எதற்கு? அன்று ஆதாமுக்கு கொடுத்ததை அவர் அனுபவிக்கவில்லை. தோல்வியடைந்து விட்டார். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு சாத்தானுடைய வார்த்தையை கை கொண்டபடினால் போச்சு. இப்போ நம்மை கர்த்தர் அந்த நிலைக்கு மீட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவதற்கு இந்த அமைப்பெல்லாம் தந்திருக்கிறார். சபை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. கூடுகிறதெல்லாம் கூட்டம் சபை அல்ல, சபை ஒன்று. அது இன்னும் கொஞ்ச நாளில் விட்ட வெளிச்சமாக தெரிய வந்துடும். அதுக்குரியவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள், சேர்ந்து கொள்வார்கள். உண்மை. தேவனுக்கு மகிமை. கடைசி காலத்தில் மலையின் கொடுமுடியில் எல்லா மலைகளுக்கும் எல்லாம் ஸ்தாபிக்கிற ஒரு ஆலயம், அது ஒரு சபை என்று நாம் படிக்கிறோம். எல்லாரும் படித்திருப்பீங்களே, சாயர் என்று அதிலிருந்து வரும். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால அதனத்துக்கு எல்லாரும் ஓடி வருவார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அந்த ஆலயத்துக்கு, அந்த சபைக்கு பேர் என்ன? சியோன், எருசலேம். எல்லாம் அதனிடத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஓடி வருவார்கள். காலம் ஆயிற்று வேகமாக ஓடி வருவார்கள், நடந்து வர மாட்டார்கள். ஆனபடினா அது ஏனென்றால் அங்கே சியோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து சத்தியம் வெளிப்படுது. அதற்காக அதுக்குரியவர்கள் வருவார்கள். நாம் அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம், காத்துக்கொள்வோம். ஜீவரட்சத்தின் கனி இருக்கிறது, நமக்கு அதை தரப்போகின்றார். தேவனுக்கு மகிமை. மறைவான மன்னா அன்று சுரங்களுக்கு ஜனங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, இன்றும் ஜெயம் பெற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை மேலே வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவிகளாக இருந்தோம். இப்படி கர்த்தர் நமக்கு பரிசுத்தமான வெண்மையான வஸ்திரம் தந்திருக்கின்றார். அது வெண்மையாகவே இருக்க வாழ்க்கையில் ஜெயம் பெறணும். அடிக்கடி கரைபட விடக்கூடாது. உலகத்தினுடைய அழுக்கு பட விடக்கூடாது. அந்த வஸ்திரத்தை காத்து கொள்வாங்க. வெண் வஸ்திரம் தரிக்கிறவங்க எங்கேயுமே உட்கார மாட்டாங்க. மழை நேரம் ரோட்டில் போனால் வண்டி வருதுன்னா ஓடி எங்கேயா ஒதுங்குவாங்க, மேலே அடிச்சு விட்டு போயிடுவான்ட்டு. இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஆனப்படினால நான் போகிறது, அவங்க கல்யாண வீட்டுக்கு எங்கேயோ போவாங்க, நாமும் அங்கே இப்படித்தான் நித்திய கல்யாண வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறோம்.
இந்த வஸ்திரத்தில் அழுக்கி விட்டுட்டுனா அப்புறம் ஒதுங்கி வந்து எங்கேயோ ஒழிக்க வேண்டியதான் வரும். தேவனுக்கு மகிமை காத்துக்கொள்வோம். வெண் வஸ்திரம் ஜெயம் பெற்றவனுக்கு கொடுக்க தேவனுடைய ஆலயத்தில் அவன் தூண், அவன் தான் பில்லர். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். ஜெயம் கர்த்தரிடமிருந்து வருகின்றது. ஆலோசகர்கள் மூலமாக இதை கொடுக்கிறார். ஆலோசனைகளை தேடி பெற்றுக்கொண்டு ஜெய வாழ்க்கை பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதம் சுதந்திரிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.